வெல்கம் டு லெமன் ஃபேரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ். அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். மூணு பொட்டேட்டோ நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, அது ஒரு பைண்டிங்காக எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, நீங்கள் அதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரவை, கொஞ்சம் போல் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். அவ்வளோதான் இது தேவையான ஐட்டங்கள். இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். முதல்ல இப்போ பொட்டேட்டோ நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் கோதுமை போட்டுறேன். அடுத்து அரிசி மாவு, ரவை, சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர், மல்லித்தலை கருவேப்பிலை வச்சுருந்தோம்லே அதையும் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு, இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்ருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ரொம்ப எண்ணெய் பிடிக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடுறேன். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காயாமல் போட்டாச்சுன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். ரொம்ப காஞ்சும் போட்டுறாதீங்க, ரொம்ப சீக்கிரமே கருகிரும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கையில் லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இந்த மாதிரி இந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டுறேன். இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பபுள் வருது இல்லையா, இந்த இதில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் பதம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கிட்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.